Praise the Lord, hallelujah. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உபாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 16 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே ஆண்டவராகிய தேவன் எப்படி ஆண்டவரை உத்தமமாய் பின்பற்ற வேண்டும், தீர்க்கதரிசிகளோ அல்லது வேறு யாரோ கர்த்தரிடத்திலிருந்து நம்மை பிரிக்கும்படியான சில காரியங்களை செய்யும் போது எப்படி கருத்தாய் அதை கண்டு விலகி உண்மை தேவனை நாம் பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கும் அவருடைய வார்த்தைகளுக்கும் உண்மையாயிருப்பதும் கீழ்ப்படிவதுமே விசுவாசிகள் தேவனோடு உறவு கொண்டிருப்பதற்கு அடிப்படையாக காரியங்கள். இங்கே கொடுக்கப்பட்டதான முதல் 5 வசனங்கள் தங்களை ஆவிக்குரியவர்கள் என்று காட்டிக்கொள்பவர்கள் மூலம் சில வேளைகளில் தேவனோடுள்ள நம் உறவை தளர்த்திவிட்டு கொடுக்கக்கூடிய சோதனைகள் கடந்து வரும் என்று போதிக்கிறது. விசுவாசிகளின் வாழ்வில் பல அனுபவங்கள் உண்டு. சில சமயங்களில் தேவனிடத்தில் நமக்குள்ள அன்பு, நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கும் தன்மை, அவருடைய வார்த்தைகளை நாம் விசுவாசித்து ஏற்று செயல்படுதல் ஆகியவை தேவனால் சில சமயங்களில் சோதிக்கப்பட்டு விடுகிறது. தேவனுக்காக பேசுகிறவர்கள் என்று உரிமை பாராட்டி அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களை நம் மத்தியில் தோன்றும்படி செய்து சில சமயங்களில் நமக்கு சோதனையான வேலைகள் வந்துவிடுகிறது. அப்படிப்பட்ட மனிதர்கள் பெரிய அபிஷேகம் பெற்றவர்களாக பேசுவார்கள், எதிர்காலத்தை பற்றிய தீர்க்க தரிசனங்களை சரியாக சொல்லுவார்கள், அற்புதங்களை செய்வார்கள், அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து காட்டுவார்கள். ஆனால் அது தேவனுடைய வார்த்தைக்கு சரியான முறையில் அமைந்திருக்கிறதா என்பதை நாம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக தேவனை நாம் உத்தமமாய் பின்பற்ற முடியும். புதிய ஏற்பாட்டிலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் போதர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதைத்தான் இந்த அதிகாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் சுட்டி காட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். 14வது அதிகாரத்திலே அசுத்தமானது எது, அசுத்தமான உணவுகள் எது என்று சொல்லி ஆண்டவர் வேறு பிரித்து காட்டுகிறார். சுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும், இருளுக்கும் ஒளிக்கும், உண்மைக்கும் பொய்யான காரியங்களுக்கும் உள்ள வேறுபாடுகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல தசம பாகங்கள், அதை எப்படி ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும், எப்படி அது உபயோகிக்கப்பட வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இந்த அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சுட்டி காட்டுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 15வது அதிகாரத்திலே 7வது வருஷம், அது விடுதலை பண்ணுகிற வருஷம், விடுதலையின் வருஷம் என்று சொல்லி விடுதலைக்கான காரியங்கள் சுட்டி காட்டப்படுகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். எப்படி கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும், எப்படி அடிமைகளை விடுவிக்க வேண்டும் என்பதையெல்லாம் ஆண்டவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிற செயலானது தேவையுள்ள மக்களுக்கு உதவ வேண்டும் என்னும் உண்மையான ஆவலின் மூலமாக வளர்ச்சி அடையும்படி எதிர்பார்க்கப்படுகிறது. ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்னும் நமது ஆசையை தேவன் கரிசனையுடன் கவனித்து பார்க்கிறார். உண்மையாகவே தேவையில் இருக்கும் எளியவர்களுக்கு நமது ஐஸ்வர்யத்திலிருந்து கொடுத்து உதவ வேண்டும் என்பதை ஆண்டவர் நமக்கு போதிக்கின்றார். கர்த்தருடைய மகிமை உண்டாவது. இஸ்ரவேலர் தம்மிடம் அடிமையாயிருந்து ஒருவன் விடுதலை பெற்று செல்லும் போது அவன் வாழ்க்கைக்கு தேவையானவற்றை கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி
இங்கே 12வது வசனம் சொல்லித் தருகிறது. மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துதல், அதுவே பிரதானமான கற்பனை. அது லேவியர் 19:18 சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் பரிசுத்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாவற்றையும் நாம் சரியாக கவனித்து கொடுத்து அனுப்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதித்து தருகிறது. 16வது அதிகாரத்திலே பஸ்கா எப்படி ஆசரிக்க வேண்டும், வாரங்களின் பண்டிகை, ஆசரிப்பு கூடார பண்டிகை, இவைகளெல்லாம் எப்படி ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். புதிய ஏற்பாட்டிலும் நாம் கிறிஸ்துவே நமக்கு பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கிறார். பஸ்காவின் பலி அவர்தான். அதுக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அவரை நினைத்து அவரை ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளுதல் தான் அந்த பண்டிகையின் அடையாளங்கள். தொடர்ந்து நியாயாதிபதிகளை எப்படி நியாயாதிபதிகள் செயல்பட வேண்டும் என்பதையெல்லாம் இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. அதுக்கு மகிமை உண்டாகும். வசனங்களை தியானித்து சர்வ உலகமுள்ள தேவனாகிய கர்த்தருடைய விசேஷ கிருபைகளையும் தேவ சமாதானத்தையும் தேவ மகிமையும் நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.